ஏன் இந்த அம்மா புதுசா ஒரு இயக்கம் தொடங்குச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். நானே ஒருத்தர முதலமைச்சரா ஆக்கிட்டு போறேன். நான் ஒன்னும் சந்தோஷமா போகல, சிறைச்சாலைக்கு போறப்ப கூட தலைவரோட கட்சிய யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாது, ஆட்சியை குறிப்பா எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக அவசரமா உட்கார்ந்து தீர்ப்பு 4 ஆண்டு சிறைன்னு வருது. வந்தப்ப கூட நான் அசரல, உட்கார்ந்து ஆட்சியை தக்க வைக்கிற வேலையை நம்ம பார்க்கணும்னு சொல்லி நல்லபடியா தக்க வச்சு ஒருத்தரை முதலமைச்சர் ஆக்கிட்டு போனேன். ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் போய் உள்ளார இருக்கேன். அதுக்கு முன்ன பாத்தீங்கன்னா நான் பொதுச் செயலாளர்லாம் ஆகணும்னு நான் சொல்லல. ஏன்னா அம்மா இறந்த துக்கம் எனக்கு. அப்படி இருக்கும்போது இருக்கிறவங்க அப்படியே இருங்க, ஆட்சியை நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனா என்ன வலுக்கட்டாயமா நீங்க கட்சி தலைமைக்கு நீங்க எது இருந்தாதான் சரியா வரும்னு சொல்லி டிவில எல்லாம் எல்லாரும் பாத்திருப்பீங்க. எல்லாம் போலீஸ் கார்டன் வீட்டுக்கு வந்து நீங்க தான் இருந்தாலும் கட்சி உங்களாலதான் நடத்த முடியும், எல்லாரையும் அனுசரிச்சு நீங்க தான் கொண்டு போவீங்க, அதுல உங்களுக்கு தான் திறமை இருக்கு, நீங்க தான் அம்மா கூட இருந்து கட்சியும் கவனிச்சு பாத்துக்கிட்டு வந்தீங்க, அதனால நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அவங்களே பொதுக்குழுவை கூட்டி, நான் அங்க போகல, பொதுக்குழுவை கூட்டி அங்க என்ன தேர்வு செய்து வீட்டுக்கு கொண்டாந்து என் கையில கொடுத்து அப்படிதான் நான் அந்த பதவியை ஏத்துக்கிட்டேன். நானா ஒன்றும் கேட்கல. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் மந்திரிக்குள்ள அப்படி வரும்போது சரி நம்ம இருந்தாதான் சரியா வரும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன தேர்வு செய்யறாங்க. தேர்வு செஞ்ச உடனே பல சூழ்ச்சிகள், எங்கெங்க இதெல்லாம் சூழ்ச்சிகள் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்லணும்னு அவசியம் இல்ல. அப்படி எனக்கு சிறை தண்டனை விதிக்கப்படுது. நான் புறப்படணும், 1 வாரம் டைம் கொடுங்கன்னு கேட்டோம் ஜட்ஜி கிட்ட டெல்லியில. அவர் என்ன சொல்லிட்டாரு, இல்ல நாளைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ள சிறைச்சாலைக்கு போய் ஆகணும்ட்டாங்க. உடனே என்ன பண்றேன், 5 நிமிஷம் கூட நான் வெயிட் பண்ணல. உடனே எல்லாரையும் எம்எல்ஏக்கெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி கையெழுத்து வாங்கி இவரை முதலமைச்சர் ஆக்கிட்டு போய் தலைவர் சமாதி அம்மா சமாதி இதுக்கெல்லாம் போயிட்டு ராமாவரம் போய் தலைவர் வீட்டுக்குள்ள போய் அங்க உள்ள சிலையை பார்த்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே நான் பெங்களூர் போய் சாயந்தரம் 5 மணிக்கு போய் சேர்ந்தேன். அதுதான் நான் பண்ணிட்டு போனது. ஆனா ஒரு 3 மாசம் கூட ஆகல, திடீர்னு என்ன பொதுச் செயலாளர் பதவியில இருந்து எடுக்கிறாங்க. என்னன்னு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. அது ஏன்னா நான் சிறைச்சாலையில இருக்கேன், எதுக்காக பண்ணாரு அப்படின்னு தெரியல.